வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் கருவலர்ச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகத்தீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த கோவில். இந்த கோவிலானது கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் கருவலர்ச்சேரி என்ற ஊரில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கு. இந்த கோவிலில் கொடிமரம் என்பது கிடையாது. இந்த கோவிலில் 2 தீர்த்தங்கள் இருக்கு. ஒன்று அகத்தியர் தீர்த்தம், மற்றொன்று சந்திர தீர்த்தம். இந்த அகத்தியர் தீர்த்தம் என்பது இந்த கோவிலுக்கு வடகிழக்கு மூலையான ஈசான்ய மூலையில் அகத்தியர் தீர்த்தமானது அமைந்திருக்கு. மற்றொரு தீர்த்தமான சந்திர தீர்த்தம் அகிலாண்டேஸ்வரியான அம்மன் சன்னதிக்கு நேராக கிணற்றில் சந்திர தீர்த்தமாக அமைந்திருக்கு. இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் குழந்தை வரம் அருளக்கூடிய அம்மனாக அருள்பாலிக்கிறாங்க. இங்குள்ள அம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கருவில் குழந்தை வளரும் பொழுது என்ன உருவ நிலையில் இருக்குமோ அதே தன்மையில் இங்கு உள்ள அம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. ஒரு கருவில் இருந்து சிசுவானது வளர்ச்சி அடையும் பொழுது எந்த தன்மையில் இருக்குமோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஒரு உருவமாக நம்மளுக்கு காட்சி தர்றதுனால இங்குள்ள அம்மனை நம்ம முழுமையாக பார்க்க முடியாது. இங்குள்ள அம்மனுக்கு முன்பாக பட்டு திரையால் சாத்தப்பட்டிருக்கும். இங்குள்ள அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது, தைல காப்பு மட்டுமே சாத்தப்படுது. அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு கரு எப்படி ஆரம்ப நிலையிலிருந்து வளர்ச்சி அடையுமோ அந்த உருவ நிலையில் இருந்து இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதியிலிருந்து கிழக்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை வரம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபடும் பொழுது உடனே குழந்தை வரத்தை அருளக்கூடிய தன்மையில் இங்குள்ள அகிலாண்டேஸ்வரியான கருவளர்த்த நாயகி அம்மன் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நான் போயிருந்த போது ஏற்கனவே குழந்தை வரம் வேண்டி இங்குள்ள அம்மனை வேண்டிய தம்பதியர் தங்களுக்கு பிறந்த குழந்தையை அம்மன் சன்னதிக்கு முன்பாக தொட்டிலில் ஆட்டிவிட்டு இங்குள்ள அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்திட்டு போனாங்க. இப்படி நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறி அனுதினமும் வந்து போய்கிட்டு இருக்காங்க.